பொது தீர்வை நாள் அப்படின்னு ஒன்று இருக்கா. அப்போ இறந்தவர்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்களாம். அப்படி எழுப்பி அதில் 100% பாவமே செய்யாத புண்ணியம் மட்டும் செய்தவர்கள் அவங்கள தனியாக பிரித்து நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னும், 100% நல்லதுன்னா என்னன்னே தெரியாத அநியாய அக்கிரமம் பண்ண இருப்பான் பாருங்க, அவனுக்கு நரகம், நீங்கள் நரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்களாம். இதில் 2 கட்டான்னு ஒன்று இருக்குங்க. அதாவது கொஞ்சம் பாவமும் புண்ணியமும் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்தவங்க நம்மளை மாதிரின்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் கொண்டு பாவம் செஞ்சுருக்கிறான், அவனை நரகத்துக்கும் அனுப்ப முடியாது, மோட்சத்துக்கும் அனுப்ப முடியாது. அப்புறம் அவனை என்ன செய்யலாம்? எங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குங்க, அதுக்கு பேர் உத்தரிக்கிற ஸ்தலமாக. அங்கே அனுப்பி அவன் கொஞ்ச நாள் உத்தரிக்கிறதுனா அதை அனுபவிக்கிறது, அந்த தண்டனை, பாவத்து ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு பிறகு அவனை மோட்சத்துக்கு கூப்பிட்டுக்குவாங்களா. அது எவ்வளோ நாள் சார் அங்கே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கணும்? அது எனக்கு தெரியாதுங்க, அது அவங்கள தாங்க கேட்கணும். இது அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே நேராக பட்டப்படிப்புக்கு போக முடியாதுங்க. இப்போ இன்டர்மீடியட் ஒன்று இருந்தது, அது அப்புறம் பிற்பாடு பியூசின்னு மாறிச்சு, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அது முடித்தாதான் பட்டப்படிப்புக்கு போக முடியும். அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இடையில் அவங்கள நரகத்துக்கும் அனுப்ப முடியாது, மோட்சத்துக்கு உடனேவும் அனுப்ப முடியாது, பாவம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, எங்ககிட்ட உள்ள இடம் ஸ்பெஷலான இடம், உத்தரிக்கிற ஸ்தலம். அது எங்கே இருக்குதுன்னு என்ன கேட்காதீங்க.